இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் பங்கேற்பதால் அங்குள்ள தமிழர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் ஞானதேசிகன், மூத்த தலைவர் குமரி அனந்தன், பூபராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஞானதேசிகன், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இலங்கை சென்றது அங்குள்ள தமிழர்களுக்கு நன்மை தரும் என்று தெரிவித்தார். பிரதமர் போகக்கூடாது என்கிற கருத்தை காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துதான் வலியுறுத்தியது. சட்டமன்ற தீர்மானம் மற்ற தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரதமர் போகவில்லை. ஆனால் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் போனது என்பது ஒரு சரியான முடிவே. ராமேஸ்வரம் மீனவர் பிரச்சனைக்கு இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எட்டுவதற்கு இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். 2 முறை இந்திய நாடாளுமன்ற குழு இலங்கைக்கு சென்று தமிழ் பகுதியெல்லாம் பார்த்துவிட்டு அதிபர் ராஜபக்சேயோடும் பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆக இவர்களெல்லாம் போனது அங்கு நடந்த போர்க்குற்றங்களை அங்கீகரித்த மாதிரி அர்த்தமல்ல. தொடர்ந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தொடர்பில் இருந்தால்தான் தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையும் தீர்க்க முடியும். இலங்கையினுடைய வடக்கு பகுதியினுடைய அதிகார பகிர்வு, 13வது அரசியல் சட்ட திருத்தம் நிறைவேற்றம் போன்றவைகளும் இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க முடியும். தஞ்சையில் அரசு நிலத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைத்தது தவறுதான் என்றும் அதை அப்புறப்படுத்துவதில் தவறில்லை என்றும் ஞானதேசிகன் கூறினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.